அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் பண வரவில் தடையே இருக்கக்கூடாது, எங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு அவசியம் செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் 10 தேதி 15 தேதி தாண்டறதுக்குள்ளாரியே பணத்தில் வந்துட்டு தட்டுப்பாடு ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் செய்வதன் மூலமாக மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு வகையிலிருந்து உங்களை தேடி பணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 4 திசைகள்லேருந்தும் பணம் வரும், 24 மணி நேரமும் பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன விஷயம், அது எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய நாளானது மார்ச் மாதத்தின் 1 தேதி, மாசி மாதத்தின் 17ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளாக இருக்குது. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இவை தவிர மார்ச் 1 தேதியாக இருக்குது இல்லையா, நம்மளுடைய முன்னோர் வாக்குப்படி தமிழ் 1 தேதியாகட்டும் ஆங்கில 1 தேதியாகட்டும் ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்வது, அதாவது மங்கள பொருட்கள் வாங்குவது, கோவிலுக்கு போவது, தான தர்மங்கள் செய்வது, ஆடை ஆபரணம் வாங்குவது, இதெல்லாம் வந்துட்டு செய்வதன் மூலமாக மாதம் முழுவதும் அது தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த 1 தேதிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது நாளைய நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு மாசி மாதத்தின் 3ஆம் பிறை தரிசனம் இருக்குது, அதாவது பிறைச்சந்திர தரிசனம் வந்து இருக்குது. நிலவுக்குன்னு மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய நாட்கள்னு பார்க்கும்போது 2 நாட்களை தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து இந்த சந்திர தரிசனம், அதாவது அமாவாசை முடிந்து புதிதாய் வந்து நிலவு வருது இல்லையா, அந்த பிறைச்சந்திர தரிசனத்தை சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நிலவு வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையும் இல்லையா, அந்த நாளை வந்து சொல்லுவாங்க. இந்த 2 நாளுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேலண்டரில் கூட இந்த சந்திர தரிசனத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க, பௌர்ணமியும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பொருளாதாரமானது பிறை நிலவு போல வளர்ந்து வளர்ந்து நல்ல ஒரு முழுமை அடையணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. அடுத்ததாக இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய 88 அப்படிங்கிற போர்ட்டலும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. அது இங்கே எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. அடுத்தது நாளைய நாள் மாசி மாதத்தின் 17ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 1+7ன்னு ஆட் பண்ணும்போதும் நமக்கு 8ன்னு கிடைக்குது. அப்போ 8 8 அப்படிங்கிற சேர்க்கை வந்து கிடைக்குது. இந்த 8ங்கிற எண் பார்த்தீங்கன்னா முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இவ்வளவு சிறப்புடன் இருக்கக்கூடிய இந்த நாளில் நமக்கு எப்போதுமே பண கஷ்டம் வரக்கூடாது, அதுவும் குறிப்பாக மாதம் முழுவதும் பணத்துக்கு தட்டுப்பாடே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு சேர்த்து குளிங்க, கையில் ஒரு குறிப்பிட்ட முறையை வந்துட்டு எழுதிக்கோங்க என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேங்க. ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு இரவுக்குள்ளர உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கிட்டிங்கனாவே போதும், நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் 1 தேதியில் நம்ம சொல்ல வேண்டிய மணி மந்த்ரா குறித்து பார்ப்போம். அந்த மணி மந்த்ரா அப்படிங்கிறது என்னென்னா, பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான வார்த்தைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம், சுவிட்ச் வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த மாதத்தில் நமக்குன்னு வர வேண்டிய பணமெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளை வந்து அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பண வரவில் தடைகள் அப்படின்னா எப்படின்னா, நமக்கு வர வேண்டிய பணமே ஒரு சில நேரங்களில் வந்து பிளாக் ஆகிடும். இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது பணத்தை வந்து கொடுத்துருப்போம், அவங்க வந்து திரும்ப தரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணிகிட்டே வருவாங்க. அல்லது நாம் வந்து யாருக்கிட்டையாவது பணத்தை எதிர்பார்த்துட்ருப்போம், அவங்க வந்து தராமல் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம பேரில் வரக்கூடிய சொத்தே ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்துட்டு தடைப்பட்டு போயிட்டே இருக்கும். அது வரத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும்.
இவை தவிர இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுட்டு வருவாங்க. இதுபோல் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது, பண வரவில் தடையாக இருக்கிறது, இதெல்லாமே வந்து பிளாக்கேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு தகர்த்தெறியக்கூடிய சக்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வார்த்தையை நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே உபயோகிக்கிறது நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு முறையாவது நீங்கள் இதை சொல்கிறது சிறப்பு. முடிஞ்சால் நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயுமே கூட இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு எப்போ வந்து ஞாபகம் வருதோ அப்போவாச்சும் இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் மறக்காமல் 3 இடங்களில் நீங்கள் எழுதி வைக்கணும். அது என்ன அந்த 3 இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர். ஏன்னா தினமுமே வந்துட்டு தேதி பார்க்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம டெய்லி வந்துட்டு கேலண்டர் பார்ப்போம். அது மந்த்லி சீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சீட்டில் இப்போ நாளைக்கு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சுங்கும் போது நீங்கள் ஓப்பன் பண்ணி திருப்பி வைப்பீங்க இல்லையா? அதில் நல்ல ஒரு பிளாங்கான ஸ்பேஸ் இருக்கும். எங்கேயாவது ஒயிட்டான எதுவும் எழுதாத மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதுறதுக்குமே ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதி வைக்கலாம். அடுத்ததாக நம்ம எழுதக்கூடிய இடம்னு பார்க்கும்போது கண்ணாடியில் வந்து எழுதணும். இப்போ கண்ணாடியில் வந்து நம்ம எழுத முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா, ஒரு பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எழுதி கண்ணாடியில் ஒரு ஓரமாக நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். தினமுமே நம்ம முகம் பார்க்கும்போது, தலை சீவும் போதெல்லாம் கண்ணாடி பார்ப்போம் இல்லையா? அப்போ நிச்சயம் அந்த பேப்பர் வந்து நம்மளுடைய கண்ணில் படும். அந்த வார்த்தையை நம்ம சும்மாவாச்சு கண்டிப்பாக வந்து படிப்போம். அடுத்ததாக நம்ம இந்த வைக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பர்ஸ். இப்போ உங்களுடைய பர்ஸ்லேயே ஆகட்டும், உங்கள் கணவருடைய பர்ஸ்லேயே ஆகட்டும், இதை வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அவங்களுடைய பணம் வைக்கக்கூடிய அந்த ரேக்கு, அதாவது ஒரு சிலதுலலாம் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, சில இடங்களில் மட்டும்தான் அந்த பணம் வச்சுருப்பாங்க. இப்படி பணம் வைப்பதற்கு ஒதுக்கி வச்ச அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த ஷீட்டை வந்து வச்சிடணும். சரி, இப்போ வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த பவர்ஃபுல்லான அந்த மணி மந்திரம் என்ன அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் இதை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதன் மூலமாக ஒரே இடத்துல நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த மணி மந்திராவை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதற்குண்டான பணவரவு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கிடைக்கும். சரி, இப்போ நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். மார்ச் ஷைன் வெல்த் கெயின். மார்ச் ஷைன் வெல்த் கெயின். இதுதாங்க அந்த மணி மந்த்ரா. இதை வந்துட்டு நாளைய நாள் தொடங்கி இந்த மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் மொத்தம் வந்து எத்தனை நாட்கள், 31 நாட்கள் இருக்குது இல்லையா? அந்த 31 நாட்களுமே நீங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்கிறது சிறப்பு. அதுவும் குறிப்பாக காலையில் எழுந்த உடனேயுமே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு இந்த வார்த்தையை சொல்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்கள் இந்த நாளில் பார்க்கல, ஒரு மார்ச் 10 தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்க, 15 தேதிக்கு மேலே தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்போலேருந்து கூட இந்த மெத்தடை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாவோ, இல்லை மற்ற உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாவோ இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.